Hi students. So இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா MCPBA பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டா குளோரோ பெராக்சி பென்சோயிக் ஆசிட். ஸோ அவங்களோட ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சி மெட்டா குளோரோ this is to be peroxy benzoic acid. ஓகேயா? ஸோ யூஸ்வலாகவே பெராக்சி பார்த்தீங்கன்னா பெராக்சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சென்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நேசன்ட் ஆக்சிஜனாக வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஆக்சிஜன் ஆட்டமாக வெளியில் வந்துட்டு ஆக்சிடேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ இந்த MCPBAவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் டபுள் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா MCPBA ஆட் பண்ண உடனே இது ஒரு ஈபாக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நிறைய ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈபாக்சைடோட அசிடிக் ஹைட்ராலைசிஸ் பண்ணனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த கேசஸில் நம்ம பாண்டு வந்து என்ன பண்ணுவோம், ஓப்பன் அப் பண்ணிவிட்டு we will go for hydrolysis, addition of water. அப்போ அங்கே சிஸ் டயால் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, லைக் திஸ். ஸோ இங்கே ஓப்பன் அப் ஆகிறப்ப இங்கே மைனஸ் இங்கே பாசிட்டிவ் சைனில் வந்துடும். ஸோ ஹியர் H+ ஜாயின் ஆகிருக்கும், வாட்டர்லேருந்து OH- வந்து இங்கே ஜாயின் ஆகும். ஸோ டோட்டலி we get 2 vicinal diol formation. ஸோ இது மாதிரி ஃபர்தராக சீரீஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே MCPBA பார்த்தீங்கன்னா சிம்பிள் டபுள் பாண்டில் ஈபாக்சைட் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க என்ன ரியேஜன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் டைம். கீழே வந்து நான் ஒரு அல்கீன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அல்கீனில் MCPBA போட்டால் வாட் இஸ் த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.